அரசு ஊழியர்களுடன் ரிவ்யூ மீட்டிங்கை நடத்தி மக்களுடைய தேவைகளை ஆல்ரெடி நாங்கள் வந்து பிரச்சாரம் மூலியமாக வந்து மைக்ரோ லெவலில் வார்டு வைஸ் பூத் லெவல்ஸ் எடுத்துருந்தது அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இன்றைக்கி கமிஷனர்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணோம், போலீஸ்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் என்ன பிரச்சனைன்னு. அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ போய் தொகுதி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வேலையை நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம், உங்களுடைய பிரச்சனைகள் எப்போ சரி செய்யப்படும் சொல்கிறது தான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக நாங்கள் பார்க்குறோம். இந்த திராவிட திமுகவும் அதிமுகவும் செய்த அந்த நன்றி அறிவிப்புங்கிறது ஒரு பேரளவுக்கு இருந்துச்சு. எங்களுடைய விஷயம் வந்து மக்களுக்கு தேவையானதை நாங்கள் முதல் நாளே அரசு ஊழியர்களுடன் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டுட்டு இங்கேருந்து எந்த மெசேஜ் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கப்புறம் மக்களை சந்தித்து எந்தெந்த தொகுதியில் பிரச்சனைங்கிறத அதை வந்து இப்போ ஒரு பொதுக்கூட்டத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. உண்மையிலே வந்து ஒரு எல்லா அரசு ஊழியர்களும் 10 நாளில் அதை வந்து ஒரு ப்ராக்ரஸான ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பார். அது அந்த டிஸ்கஷனில் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி அந்தந்த தொகுதியில் ரிவ்யூ மீட்டிங்ஸ் வந்து தலைவர் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு. எல்லாருமே நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் அந்த ஒர்க்கில் எல்லாரும் இருந்தோம். ஸோ இன்றையிலிருந்து அவங்கவுங்க ரிவ்யூ மீட்டிங் போட்டுட்டு தொகுதிக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து அரசு ஊழியர்களுடன் கலந்து ஆலோசித்துட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அந்தந்த தொகுதிக்கான ப்ராக்ரஸ் ஒர்க்கு அந்தந்த மினிஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு கொடுப்பாரு. ஒவ்வொரு தொகுதியும் அது வெற்றி பெற்ற தொகுதியாகவும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற தொகுதியாகவும் சரி இல்லை எதிர்க்கட்சிகள் இருந்த தொகுதியாகவும் சரி தமிழக வெற்றி கழகத்தை பற்றும் 234 தொகுதியும் ஒரே பார்வையுடன் தமிழக முதலமைச்சர் அணுக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மக்களுடைய நம்பிக்கையான நிர்வாகம் நடக்கிறத உதவி கொடுக்கிறோம். 8000 கோடி வருவாய் இழப்பா இல்லை மக்களுடைய உயிரானா தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி எங்களுடைய முதலமைச்சருக்கும் மக்களுடைய உயிர் தான் பிரதான முக்கியம். அதை நாங்கள் உறுதிப்பட சொல்கிறோம். அது மாதிரி கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் கைவிட மாட்டார். அவங்களுக்கான மாற்றுத்துறையில் இன்னும் கிட்டத்தட்ட 1 லட்சம் போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாகவே இருக்குது. லாஸ்ட் 5 வருஷமாக வந்து வேக்கண்ட் போஸ்ட் தான் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அவர்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பை உறுதி செய்வார். அரசியல் கேள்விகள் இங்கே வேணாம். இங்கே வந்து உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய மீட்டிங் இது. அரசியல் கொஸ்டின் வந்து நான் 6 மணிக்கு பதில் சொல்கிறேன். இது வந்து அரசு ஊழியர்கள் எங்களோட உட்காந்துருக்காங்க. அரசு ஊழியர்கள் இடத்துல அரசியல் கொஸ்டின்னா நிர்வாக ரீதியான கேள்விகள் கேளுங்க. அதுதான் வந்து புரோட்டோகால். அது அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு இதற்கு அப்புறம் எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி ஜீரோ கமிஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை டச் பண்ணிருக்கீங்க. உங்க அரசு கவர்மெண்ட் தரப்புல இருந்து மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் இருக்கட்டும் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு எவ்வாறு கண்காணிக்க அவங்களுடைய கண்டிப்பா முன்னாடி இருந்த முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டுகள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் குடும்பத்துக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எங்கள் தலைவர் வந்து எப்பவுமே தெளிவா சொல்லிட்டாரு. இங்க வந்து பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரே சென்டர் தான், அது முதலமைச்சர் தான். ஊழல்ங்கிறது ₹1 நான் டச் பண்ண முடியும். அவரோட வழியில் நாங்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி எல்லோரும் அவர் வழியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் முன்னாடி கரப்ஷன் வந்துச்சோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நேர்மையாக அரசு ஊழியர்கள் அவருக்கான வேலையை வெளிப்படைத்தன்மையுடன் அவர்கள் செய்வார்கள். அதற்கு வந்து நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்போம். அதிகாரிகள் மேல மட்டுமே எப்பவுமே தவறு சொல்லக்கூடாது. எப்பயுமே ஒரு சிஎம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா நேர்மையா இருக்காரோ அதுபடிதான் அமைச்சர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அதிகாரிகள் இருப்பாங்க. இதுக்கு முன்பு எந்த கட்சியும் அப்படி இல்லை. முதலமைச்சர் எந்த அளவுக்கு நேர்மையோடு செயல்பட போறார் நீங்க வந்து கண்பட நீங்க பார்ப்பீங்க. பொதுவாக அவர் வந்து அதிகமாக பேசுகிற செயலை தான் பண்ணுவார். அவருடைய வழித்தொட்டு நாங்களும் அப்படி இருப்போம். அதே மாதிரி அரசு ஊழியர்களும் கண்டிப்பாக ஒரு வெளிப்படை தன்மையுடன் ஆட்சிக்கு அவர்கள் வரவேற்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகம் போஸ்டல் ஓட்டில் அதிகமான காவல்துறை வந்து அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் அதிகமான ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து போன அரசு வந்து வேலை செய்ய விடவே இல்லை. ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. அவங்களுக்கான ஃப்ரீடமும் அவங்களுக்கான முழுமையான ஒத்துழைப்பும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு இருக்கும். ஏன்னா மக்களுக்கு எந்த விதமான ப்ராஜெக்டும் எந்த விதமான ஸ்கீம்ஸும் டெலிவரி ஆகணும். அதுக்கு இப்போ நாங்களும் அரசு ஊழியர்கள் தான். அரசு ஊழியர்கள் ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்களும் அரசு ஊழியர் தான். அதனால தான் கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குது. வந்து சட்டமன்றம் வந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. ஸோ அரசு ஊழியர்கள் வந்து படிச்சுட்டு வரவங்க மட்டும் அரசு ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரும் அரசு ஊழியர் தான், அமைச்சரும் அரசு ஊழியர்கள் தான். இதில் வந்து புரோட்டோகால்ஸ் வேணால் மாறுபடலாம். அது வந்து நாங்கள் அதிகார சக்தியாக நாங்கள் பார்க்கல. எல்லோரும் சேர்ந்தால் தான் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்கீம்ஸ் போய் சேர்ந்து போக முடியும். முன்னாடி வந்து ராஜீவ்காந்தி ஐயா சொன்னார் வந்து ₹1 ஒதுக்குனா வந்து மக்களுக்கு வந்து ₹30 ₹20 போகிறதே கஷ்டம்னு.
எங்களுடைய தலைவருடைய குறிக்கோள் 100 ரூபாய் அலர்ட் பண்ண அந்த 100 ரூபாயும் சாமானிய மக்களுக்கு கொண்டு செல்லணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அது வெளிப்படை அரசு இல்லை. அதை இப்போ தான் ரிவ்யூ மீட்டிங்கில் சொன்னேன் நான். எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டைம் வந்து ஸ்டார்ட்டாக 12 மணினா 12 மணிக்கு பண்ணணும், நைட்டு 10 மணினா க்ளோஸ் பண்ணணும். அது மாதிரி மது கடைக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய மளிகை கடைகளில் வந்து இல்லீகல் சேல்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய பார்ஸ் வந்து இல்லீகல் பார்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதையெல்லாம் இன்றைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளேயே வந்து வில்லிவாக்கத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். காவல்துறை இமீடியட்டாக வந்து போனவொடனே ரிவ்யூ மீட்டிங் வந்து அடிஷனல் கமிஷனர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கே ஐநா வர மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் அதை நாங்கள் மார்க் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டோம் எந்தெந்த கடை இருக்குன்னு. இமீடியட்டாக இன்றைக்கி நைட்டே க்ளீனப் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒரு 100 பேரை போட்டு ஒரு இடத்துல வந்து இபி டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்கள் வந்து எப்படி போலீஸ் வந்து 100 கால் பண்ணால் வந்து அந்தந்த ஸ்டேஷனுக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணுறோங்களோ அது மாதிரி இபி டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் இப்போ தான் கொடுத்தாங்க. 949879. அதாவது திருப்பி பதிவு பண்ணுறேன், 949879. ஸோ இதுதான் வந்து டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை வந்து இப்போ தான் இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ உடனே செக் பண்ணுவோம். அதை 100 பேர் போட்டு எப்போ கால் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட்டோடைய ஆஃபீஸ்க்கு அடிச்சிடுறாங்க, அதனால தான் எங்களுக்கு எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த நம்பரை வந்து நாங்கள் பதிவு பண்ணுவோம். இல்லை, கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சர் எல்லா துறைக்கும் அமைச்சர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு அந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து பொது தளத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எப்படி இன்றைக்கி போலீஸுக்கு வந்து 100ன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி இந்த இப்போ சாதாரண பிரச்சனைக்கூடிய கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும், குடித்தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், ட்ரைனேஜ் இஷ்யூஸாக இருக்கட்டும், இபி பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நம்பர் அடித்தா உடனே வந்து அவங்க எடுப்பாங்கிறத வந்து கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கான செயல் திட்டத்தை உருவாக்குவார். இல்லை, அதை இப்போ தான் ரிவ்யூ மீட்டிங்கில் சொன்னேன் நான். எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டைம் வந்து ஸ்டார்ட்டாக 12 மணினா 12 மணிக்கு பண்ணணும், நைட்டு 10 மணினா க்ளோஸ் பண்ணணும். அது மாதிரி மது கடைக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய மளிகை கடைகளில் வந்து இல்லீகல் சேல்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய பார்ஸ் வந்து இல்லீகல் பார்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதையெல்லாம் இன்றைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளேயே வந்து வில்லிவாக்கத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். காவல்துறை இமீடியட்டாக வந்து போனவொடனே ரிவ்யூ மீட்டிங் வந்து அடிஷனல் கமிஷனர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கே ஐநா வர மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் அதை நாங்கள் மார்க் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டோம் எந்தெந்த கடை இருக்குன்னு. இமீடியட்டாக இன்றைக்கி நைட்டே க்ளீனப் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒரு 100 பேரை போட்டு ஒரு இடத்துல வந்து இபி டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்கள் வந்து எப்படி போலீஸ் வந்து 100 கால் பண்ணால் வந்து அந்தந்த ஸ்டேஷனுக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணுறோங்களோ அது மாதிரி இபி டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் இப்போ தான் கொடுத்தாங்க. 949879. அதாவது திருப்பி பதிவு பண்ணுறேன், 949879. ஸோ இதுதான் வந்து டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை வந்து இப்போ தான் இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ உடனே செக் பண்ணுவோம். அதை 100 பேர் போட்டு எப்போ கால் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட்டோடைய ஆஃபீஸ்க்கு அடிச்சிடுறாங்க, அதனால தான் எங்களுக்கு எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த நம்பரை வந்து நாங்கள் பதிவு பண்ணுவோம். இல்லை, கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சர் எல்லா துறைக்கும் அமைச்சர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு அந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து பொது தளத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எப்படி இன்றைக்கி போலீஸுக்கு வந்து 100ன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி இந்த இப்போ சாதாரண பிரச்சனைக்கூடிய கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும், குடித்தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், ட்ரைனேஜ் இஷ்யூஸாக இருக்கட்டும், இபி பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நம்பர் அடித்தா உடனே வந்து அவங்க எடுப்பாங்கிறத வந்து கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கான செயல் திட்டத்தை உருவாக்குவார். Chennai Silks in Mega